என்னதான் மெழுகுவர்த்தி எல்லோருக்கும் வெளிச்சம் தந்தாலும், அதன் அடியில் நிழல் போன்று கருமையாகத்தான் இருக்கும். அதைப்போலதான் பிறருடைய வாழ்வுக்காக, பிறருக்காக உதவ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் இருளாகத்தான் போய்விடுகிறது. மெழுகுவர்த்தியைப் போல ஒருவருடைய கதைதான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிற முதியோர் இல்லத்தில் காதல் என்ற கதை. வாருங்கள் பார்க்கலாம். இன்னும் பால் வாங்க போகலையா? ஈபி பில் கட்டணும், ரேஷன் கடைக்கு போகணும், எப்போ பார்த்தாலும் படுத்து படுத்து தூங்குறது, திங்க தூங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று ஓயாமல் திட்டிக் கொண்டிருந்த மருமகளை மேல் நோக்கி பார்த்த கேசவன் சற்று தலை குனிந்தார். பல வருஷம் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த மகன் ரகு தன் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னை கவனிக்காமல் இருப்பது பற்றி கலங்கினார். விதிவசத்தால் தன் மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்த விடவே தற்போது மகன் தன் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் பேரப்பிள்ளைதான் ஒரே ஆறுதலாகவும் கேசவனுக்கு இருந்தது. பேர குழந்தை ரமேஷ் ஆர்வமாக தன் தாத்தாவை நோக்கி ஓடி வருகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு தீராத வியாதி இருக்கிறது, அவர் பக்கத்தில் போகக்கூடாது, வரக்கூடாது என்று தன் மருமகள் தன் காது கேட்க பேசுவதைக் கண்டு ரணமாய் துடித்து போன கேசவன் சாதாரண மனிதன் அல்ல. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இராணுவ வீரனாக பணிபுரிந்து உயர் பதவி கிடைத்த போதிலும் தன் மனைவியின் உடல்நலக் குறைவின் காரணமாக அவளை அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துவிட்டு வந்த தியாகி அவர். கண்ணுக்கு அழகான மனைவியுடன் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது மிக குறைவு. அதையும் தாண்டி வாரிசு இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்களிலும் தன் மனைவிக்கு ஆறுதலாக கூட இருக்க முடியாமல் அவதிப்பட்ட ஒரே காரணத்தினாலே அவள் உடல்நிலை சரியில்லாத போது அருகில் அமர்ந்து கொண்டு அவளுக்காக வைத்தியம் செய்தாலும் யார் என்ன செய்தாலும் மரணத்தை தடுத்து விட முடியுமா? தன் மனைவியின் பிரிவுக்கு நாளுக்கு நாள் வாடிக்கொண்டிருந்த போதுதான் வெறும் 22 வயதுடைய தன் மகனுக்காவது திருமணம் முடித்து குடும்பத்துடன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவருக்கென்று இராணுவத்தில் கிடைத்த அனைத்து தொகையையும் மகனுக்காக கொடுத்து அவனுக்கு பிசினஸ் செய்து கொள்வதற்காகவும் அவன் வாழ்க்கையில் தன் சொந்த காலில் நிற்பதற்காகவும் வழிவகை செய்தவர் அவர். ஏழை பெண்ணாக இருந்தாலும் அன்பான மருமகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆசைப்பட்டதால் தான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து தன் மகன் ரகுவிற்கு பெண் பார்த்தார். கண்ணுக்கு லட்சணமாக இருந்த ரோஹிணியை ரகுக்கும் பிடித்து போக நடைபெற்றது திருமணம். முதலில் மிகவும் அன்பான மருமகளாகவே இந்த குடும்பத்தில் இருந்த அவள்தான் பிற்காலத்தில் கொடுமைப்படுத்தக்கூடிய மருமகளாகவும் கொஞ்ச நாளில் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு கூட கணக்கு கேட்கும் அளவிற்கு கொடுமைப்படுத்துவதில் பதவி உயர்வு பெற்றவளாகிவிட்டாள். பிரசவம் என்ற காரணம் சொல்லி தன் தாய் வீட்டிற்கு சென்று கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் பற்றை போட்டுவிட்டாள். அந்த நேரத்தில் தன் மகனுக்கு வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து தரக்கூடிய ஒரு வேலைக்காரரைப் போல பொறுப்புடன் தான் கேசவன் இருந்தார். நன்றி உணர்வு என்ற ஒன்று கூட இல்லாமல் தன் மாமனாரை எடுத்த இடத்தில் யார் முன்னிலையும் குறைவாக பேசுவது, பேர குழந்தையை கூட அருகில் விடக்கூடாது என்று அவமதிப்பது என்ற எல்லா வகையிலும் தன் மருமகள் கொடுமைப்படுத்துவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்ததன் விளைவால் பல இரவுகள் கண்ணீரிலும் தூக்கமின்மையிலும் தவித்தார். மகன் ரகுவிற்கு மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் பேசாமல் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என்று தனது நண்பனின் ஆலோசனையின் பேரில் நல்ல முதியோர் இல்லத்தை பார்த்து அங்கு சேர்த்து விட வேண்டும் என்று நினைத்தான். காலம் முழுவதற்கும் ஒரு அடிமையாக கூட உன் அம்மா வாழ்ந்த இடத்தில் நான் இருந்து கொள்கிறேன், தயவு செய்து என்னை முதியோர் இல்லத்திற்கு மட்டும் அனுப்பி என்னையும் என் மனதையும் கொன்றுவிடாதே மகனே என்று எவ்வளவோ கேசவன் கேட்டுக்கொண்டும் இருந்தார். கருணை இல்லம் என்ற பெயரில் இருந்த அந்த முதியோர் இல்லம் கண்டவுடனே கேசவனுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. அங்கு அத்தனை பேரும் எதையோ எதிர்பார்த்து யாருக்காகவோ காத்து கொண்டிருப்பது போல இருந்தார்கள். காரணம், அது முதியோர் இல்லம் அல்ல, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட உன்னதமானவர்கள் வாழக்கூடிய இடம். சொல்லப்போனால் முதியோர் இல்லம் என்ற ஒன்று இருக்கிறதுனால்தான் முதியவர்கள் மருமகளாலோ மருமகன்களாலோ கைவிடப்பட்டாலும் தன்மானம் குறையாமல் தன் இறுதி மூச்சை நிறுத்திக் கொள்வதற்கான ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. வசதி உள்ள இது போன்ற முதியவர்கள் முதியோர் இல்லங்களில் விட்டு விடுகிறார்கள். வசதி இல்லாதவர்களுடைய நிலையை நினைத்து பார்க்கும் போது உண்மையாகவே வேதனையாகத்தான் இருக்கிறது என்று எல்லா விஷயங்களையும் தனது மனக்கணக்கில் போட்டுக்கொண்டே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தார். மகன் ரகு தன் கண்களில் வழியும் நீரை மறைத்து கொண்டு நின்றிருக்க, கல்நெஞ்சுக்கார மருமகள் ரோஹிணி எதையோ சாதித்து விட்டதாக நினைத்து கொண்டு நின்றிருக்க, பேர குழந்தை தாத்தா தாத்தா என்று அழுத வண்ணமாக ஓடி வந்ததை பார்த்து கேசவனால் அடக்க முடியவில்லை. இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் நடந்தார். ஆனால் வேறு வழி இல்லாமல் தன் தந்தையை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்டான். இதில் தூண்டிவிட்டவள் ரோஹிணி என்பது உண்மை.
சாப்பிட ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டால் விழுங்க மறுக்கும் தொண்டை. தாகம் எடுக்கிறது, குடிக்க முடியவில்லை, தூக்கமில்லை என்று எல்லா விதத்திலும் தன் மனைவியை நினைப்பவராகவே தான் கிட்டத்தட்ட ஒரு அனாதையாக விடப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலும் ஒவ்வொரு முதியவர்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது தன் நிலைக்கென்ன, நலமாகத்தான் உள்ளேன், என்னால் இயன்றவரை அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார். முன்னாள் இராணுவ வீரர் அல்லவா, திடகாத்திரமான உடல் கற்றோடு வெறும் 51 வயதில் இருப்பதனால் மிக உற்சாகத்தோடு வலம் வரத் தொடங்கினார். அந்த கருணை இல்லத்தில் முதியவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் வேலையாட்கள் இருந்தாலும் அவர்களோடு அமர்ந்து பேசுவதற்கும் அவர்களுக்கு பைபிள் வாசிப்பதற்கோ குரான் பகவத்கீதை வாசிப்பதற்கோ பொறுமையாகவும் இயல்பாகவும் பழகக்கூடிய பெண் உதவியாளர் தேவைப்பட்டாள். எத்தனையோ பேருக்கு பணம் காசு மட்டும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்துவிடாது. அக்கறையான பேச்சும் நலம் விசாரிப்பும் கூடதான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தந்துவிடும் என்பதுதான் உண்மை. நேர்முகத் தேர்விற்கு எத்தனையோ கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளிலிருந்து பலர் வந்திருந்தாலும் கூட நிதானமாகவும் அன்பு கருணையோடு இருக்கும் பெண் தேவை என்பதனால் 42 வயதுகளில் இருந்த நதியா தேர்ந்தெடுக்கப்பட்டாள். நதியாவின் யதார்த்தமான பேச்சும் இயல்பான சிரிக்கும் கள்ளங்கபடற்ற பாசமும் தான் அங்கு இருந்த அனைத்து முதியவர்களையும் நிம்மதி பெருமூச்சு விட காரணமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வகையில் நதியா அந்த முதியோர் இல்லத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாநிறமும் குறும்பு கலந்த பேச்சு துடுக்கும் இனிமையாக பாடும் திறமையும் கூடுதல் சிறப்பு. வறண்ட நிலத்தில் தோன்றிய ஜீவ ஊற்று அவள். 4 அண்ணன்கள் கடைக்குட்டி தேவதையாக வந்தவள்தான் நதியா. கூலி வேலைக்கு செல்லக்கூடிய குடிகார தகப்பன் நதியா 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே இறந்துவிட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அம்மாவுக்கு 5-6 வருடங்களாக சிகிச்சை போய்க் கொண்டிருக்க 12ஆம் வகுப்பு படித்தவுடன் படிக்க வைப்பதற்காக அவள் அம்மாவின் சிறுவாட்டு காசு உதவி செய்தது. இடைநிலை ஆசிரியைக்காக பயிற்சி முடித்துவிட்டு ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்த்தவள்தான் அவள். 4 அண்ணன்களில் 2ஆம் அண்ணன் ஊனமாகவும் மற்றும் 3 அண்ணன்களும் பாசமே இல்லாதவர்களாக இருந்த போதும் தன் குடும்பத்திற்காக சம்பாதிக்க தொடங்கியவள் அவள். காலகாலத்தில் பெண்ணுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவள் அம்மாவின் கனவு கனவாகவே போனது. பணம் வாங்கிட்டு அவளை ஒரு ஏடிஎம் போல அவளின் அண்ணன் குடும்பத்தினர் பயன்படுத்த தொடங்கினர். 6 மாதத்திலேயே அம்மா புற்றுநோயாளி இறந்துவிட பொறுப்பில்லாமல் தங்கைக்கு மனம் முடிக்காமல் ஹாஸ்டலில் இருந்து அனுப்புகின்ற பணத்தை வைத்து சுயநலமாக வாழ நினைத்து, நீதானே எங்களுக்கு அம்மா, நீ இல்லாமல் எங்களுக்கு எதுவும் இல்லை என்று ஆசை வார்த்தைகள் சொல்லி அவளுடைய சம்பாத்தியத்தை பிடுங்கிக் கொள்ள ஆசைப்பட்டனர். அதனுடைய விளைவு உண்மையாகவே அவள் அனைத்து சம்பாத்தியத்தையும் இழந்து இப்பொழுது 40 வயதுகளில் தனி மரமாக நிற்பதற்கு காரணம் அவளது அண்ணிகள்தான். நாம் தியாகம் தியாகம் என்று யாருக்காகவோ வாழுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சூழலில் விரட்டி எடுக்கப்படுகின்றோம். தன் அண்ணன் அண்ணி மருமக பிள்ளைகள் என்று எல்லோரையும் பார்த்து நேசிக்கக்கூடிய உறவுதான் நமக்கு எல்லாமே என்று நினைத்து அவளுடைய அனைத்து கனவுகளும் தவிடுபடியானது. மேடம், உங்களைத்தான், என்ன பகல் கனவா என்று துடுக்காக பேசிய கேசவனின் வார்த்தைகளை கேட்டு வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பிய நதியா அவரை பார்வையால் அளந்தாள். மிடுக்கான வார்த்தைகளும் கட்டுமஸ்தான உடல் அமைப்பையும் பார்த்த கருணை இல்லத்தின் ஏதேனும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் என்று நினைத்தது உண்மைதான். உண்மையாகவே பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பானவர்தான் கேசவன் என்று அங்கு செயல்பட்டு கொண்டிருந்தார். தனக்கு மாதம் மாதம் வருகின்ற பென்ஷன் தொகையினை வைத்து முதியோர் இல்லத்திற்கான பணத்தையும் மற்றும் மருந்து மாத்திரைகள் கொடுக்கக்கூடிய மனிதராகவும் அவர் இருந்தார். இதெல்லாம் தெரிந்து கொண்ட நதியாவிற்கு கேசவன் மேல் ஒரு மரியாதையும் மதிப்பும் கூடுதலாக அன்பும் வந்தது. இதற்கிடையில் தன் தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு சென்ற மகன் ரகு 9 மாதங்கள் வராமல் போகவே அந்த மாதத்தின் கடைசியில் வருகின்ற பண்டிகைக்கு போக வேண்டும் என்பதற்காக தன் மகனுக்கு கால் பண்ணினார் கேசவன். பதில் எதுவும் இல்லை. எனவே தனது சொந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த அவர் அந்த ஊருக்கு புறப்பட கருணை இல்லத்தில் சொல்லிவிட்டு பேருந்து நிலையம் நோக்கி வந்தார். திடீரென்று விசும்பும் அழுகுரல் கேட்டு திரும்பி பார்த்த அவருக்குத்தான் தெரிகிறது, நதியா தன் கைப்பையை தவறவிட்டு ஊருக்கு போக கூட பணம் இல்லாமல் அவதிப்படுவதைக் கண்டு மனவேதனை அடைந்தார். உடனடியாக அவளை கையோடு கூட்டிக் கொண்டு போய் காவல் நிலையம் சென்று கைப்பை தொலைந்தது குறித்து ஒரு புகார் அளித்துவிட்டு எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டு அவளுக்கு தேவையான பண உதவியும் செய்தார். என்ன ஒரு ஆச்சரியம்!
அவர் தன் சொந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட அதே ஊருக்கு அருகில்தான் அவளுடைய ஊரும் இருந்தது. எனவே பேருந்தில் இருவரும் அமர்ந்து கொண்டு மனம் விட்டு சில விஷயங்கள் குறித்து பேசிக்கொண்டே வந்தார்கள். மனசில் மெதுமெதுவாக பாரம் விலகியதும், கண்ணீரினால் தங்கள் ஒவ்வொருவருடைய கதையையும் பரிமாறிக்கொண்டதும் புதுவித அனுபவமாக இருவருக்குமே பட்டது. அவள் செல்ல வேண்டிய இடம் வந்தவுடனே பேருந்து விட்டு இறங்கவும் அவர் தன்னுடைய கிராமத்துக்கு சென்று விட்டார். அங்கு போய் அவளுடைய சக உறவினர்கள், சக நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போதுதான் தெரிந்தது, பல வருடங்களாக அவருடைய பரம்பரை சொத்து ஒன்று விலைக்கு கேட்பதாக. கிட்டத்தட்ட பல லட்சங்களை கொண்ட அந்த சொத்தினை விற்று தன் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் கேசவனுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர் பழைய கேசவனாக இருந்திருந்தார். ஆனால் தற்போது அவர் அந்த மனநிலையில் இல்லை. எனவே அந்த சொத்தினுடைய மதிப்பு என்ன, எப்போது விற்க முடியும் என்ற தகவல்களை எல்லாம் சேகரித்துவிட்டு அமைதியாக கருணை இல்லம் நோக்கி புறப்பட்டு வந்தார். எனினும் மனசு கேட்காமல் மறுபடியும் தன் மகனுக்கு பேசுவதற்காக தொடர்பு கொண்டார். அவன் போன் எடுக்கவே இல்லை. பலமுறை போன் கால் செய்ததன் விளைவு ரோஹிணி போன் எடுத்து, யார், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஓ நீங்களா, நாங்க இப்பதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். தயவு செஞ்சு ஃபோன் செய்து எங்கள் வாழ்க்கையில் வராதிங்க. கொஞ்ச நாள் உங்கள் மகன் உங்களுக்காக அழுதாரு. இப்போ யாருமே அழுகிறதில்ல. நாங்கள் ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறோம். உங்களுக்கான வாழ்க்கை அங்கே தான் என்று ஃபோனை வைத்து விட்டாள். மனம் நொடிந்து போய் அமைதியாக இருந்த அவருக்கு ஓரிரு வாரங்களிலேயே அழைப்பு வந்தது. பரம்பரை சொத்து விலை கேட்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். எப்பொழுது டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டவுடன் அவர் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்தவராக, தன்னை போன்ற பாதிக்கப்பட்ட, தன்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக ஊருக்கு கிளம்பி போய் தன் பரம்பரை சொத்தை விற்று அந்த பணத்தை தனது வங்கி கணக்கில் வைத்துக் கொண்டார். இதற்கிடையில் அங்கெங்கே இயல்பாகவும் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் முகமலர்ச்சியோடும் முதியவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த நதியாவின் மீது இவருக்கு ஈர்ப்பு எப்பொழுது வந்ததென்று அவருக்கே தெரியவில்லை. அதே நிலைமைதான் நதியாவுக்கும். நதியாவினை அழைத்து தனியாக பேச வேண்டுமென்று அவர் கேட்க, நதியாவிற்கு உண்மையாகவே ஒரு விதமான கூச்சமும் நடுக்கமும் உண்டானது. இது போன்ற உணர்வுகள் அவள் வாழ்க்கையில் புதியாக தோன்றியது இப்பொழுதுதான். கேசவனுக்கு அவர் மனைவியை தவிர யாரிடமும் அவர் இயல்பாகவும் அன்பாகவும் பேசியது கிடையாதுதான். இருந்தாலும் நதியா உண்மையான அன்போடு வாழக்கூடிய அன்பானவள். அவளுக்கு எதிர்காலம் வேண்டும். அவள் தன்னுடன் இருக்கும் பொழுது ஆத்மார்த்தமாகவும் அன்போடும் தன்னால் முடியும், தன்னால் மற்றவர்களுக்கு உதவுகின்ற அளவிற்கு சூழலை அமைத்துக் கொள்ள முடியும் என்றும் நம்பினார். உடனடியாக கேசவன் நதியாவிடம் அவளை நேசிப்பதாக சொன்னவுடன் நதியாவிற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சில காதல் பருவத்தால் வருகிறது, சில காதல் உருவத்தால் வருகிறது. ஆனால் இந்த காதல் மிகவும் நேர்த்தியான, உண்மையான, பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை கொண்ட இருவருடைய காதல் என்பதால் இது யாரும் மறுக்கவும் முடியாது, அவர்களாலே மறைக்கவும் முடியாது. இதுதான் உண்மையும் கூட. உடனடியாக கருணை இல்லத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அலுவலகர்களுக்கு இது குறித்த தகவல் சொல்ல, அங்கே இருந்தவர்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி. நல்ல மனிதர் கேசவன், அதுவுமல்லாமல் நதியாவும் நல்ல பிள்ளை என்று எல்லோரும் மனதார வாழ்த்து தொடங்கினர். இதற்கிடையில் கருணை இல்லம் நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வயதான நிறுவனர் வெங்கடேஷ் கேசவனிடம் ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறார். இந்த முதியோர் இல்லத்தை நீ எடுத்து நடத்துகிறாயா? உனக்கு மனதில் சேவை செய்யும் எண்ணம் நிறைய இருக்கிறது, உன்னால் முடியும். என் பிள்ளைகள் முதலில் இதை சேவைக்காக நான் செய்கிறேன் என்று சந்தோஷப்பட்டாலும் பிறகு இதிலிருந்து அதிக லாபம் வர வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார்கள். இப்பொழுது இந்த இடத்தை இடித்துவிட்டு பெரிய ஷாப்பிங் மால் கட்ட வேண்டும் என்று என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கே இது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஒரு நாள் கேசவனிடம் வேதனையோடு கூட கூறினார். அப்பொழுது கேசவன் ஒரு முடிவெடுத்தவராய் நதியாவை அழைத்து தனக்கு கிடைத்த சொத்தின் பங்கை பற்றி சொல்லி, முதியோர் இல்லத்தை நாமே வாங்கி கொண்டு நடத்தலாம் என்று தீர்க்கமான முடிவெடுத்ததை வியப்புடனும் அதே சமயம் மரியாதையுடனும் பார்த்தாள்.
இந்த முதியோர் இல்லத்திற்கான ஒரு அருமையான ஒரு திறப்பு முனையாகவும், அங்கிருந்த அனைத்து முதியவர்களும் நிம்மதியுடனும், சந்தோஷத்துடனும் வாழ்வதற்கான ஒரு களமாக அதை மாற்றிவிட்டார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் உடலாக இருப்பான், ஒரு பெண் உயிராக இருப்பாள். ஒரு குறிப்பிட்ட தியாகத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு ஆண் இருந்தால், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் உயிராக மாத்திரமல்லாமல் சிறந்த ஆன்மாவாகவும் கூட இருப்பதற்கு தயாராகி விடுகிறாள். ஆம், கேசவனோடு உயிராகவும் ஆன்மாவாகவும் கைகோர்த்து கொண்டு நதியாயிருக்கின்றாள். உண்மையான அன்பு எங்கு போனாலும் மாறாது, மறையாது, மறைக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் முனைவர் கனிமொழி.